தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி காணாமல் போனதாக பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளிக்க சென்றனர். ஆனால் அந்த புகாரை உடனடியாக பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்திய காவல்துறையினரால் பெற்றோர் கடும் வேதனை அடைந்தனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் 11ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட மாணவியின் உடல் மர்மமான முறையில் கண்டெடுக்கப்பட்டது. காவல்துறையினர் அலட்சியம் காட்டியதால் தான் தங்களது மகள் இறந்துவிட்டதாக கூறி பெற்றோரும் அந்த பகுதியின் பொதுமக்களும் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க சென்றுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகியான அஜிதா அக்னல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்க சென்ற அஜிதா அக்னலிடம் போலீசார் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் தெரிவித்தனர். அவர்களுக்கு அஜிதா அக்னல் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் அங்கு இருந்த காவல்துறையினரிடம் நடவடிக்கை எடுக்காதது குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாக களத்தில் நின்றார் தவேகா தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகியான அஜிதா அக்னல்.